ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 18/2/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கும்பலக்னம் இருப்பு 3 நாழிகை 57 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:23 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:30 மணி வரை பரிகம், அதன் பின்பு இரவு 11:53 மணி வரை சித்தம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 6:18 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு மாலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 மணி வரை மரணயோகம், அதன் பின்பு இரவு 10:23 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 10:23 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். பூசம், ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் புதன்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க சிறப்பான செய்திகள் வீடு வந்து சேரும். உங்களது அறிவுத்திறன் அதிகமாகி செல்வ நிலை உயரும். அதேமாரி இன்றைக்கி பெருமாளின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு செவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சந்திர தரிசனம் சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணின்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு மேலே மேற்கு திசையை நோக்கி நின்றுண்டு, இல்லை கிழக்கு திசையை ஒன்று நின்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கிழக்கு அல்லது மேற்கு நின்றுண்டு கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. என்ன, ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக, ஓம் ஸ்ரீ சோமாய நமக, ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக அப்படின்னு ஒரு கொஞ்சம் தூரம் சொல்லிவிட்டு அதை காசை கொண்டு போய் உங்கள் பூஜை ரூம்லேயோ இல்லை உங்கள் மணி கேஷ் பாக்ஸ் இருக்குது பாருங்க, அதில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சந்திர பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு அந்த செல்வ நிலை வற்றாமல் வந்துட்டுருக்கும். ஏதோ நம்மளோட தேவைக்கேற்றபடி, புரியுதா, அந்த மாதிரி தேவைக்கேற்றபடி நமக்கு கண்டிப்பாக இந்த சந்திர பகவான் அருள் பண்ணுவார். நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சந்திரன். மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ரொம்ப அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார்.
இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்குன்னே. ஆனாலும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. கரெக்டாக இது ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷப ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகரிப்பதால் திணறுவீர்கள். ஏனெனில் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைக்க வேண்டும் என்றாலும் கவனமாக இருப்பது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி உங்களது பொறுப்புகள் சிறப்பாக முடியும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் நிம்மதி குடிகொள்ளும் நாள். பொறுப்புடன் செயல்படுவீர்கள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் வருவதால் உங்கள் சந்திராசிரமம் விடைபெற்றது. மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு, நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது, அதை வாங்கி ஒரு டப்பா வாங்கிக்கிங்க. அதில் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் உள்ளது. சரியா? உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமான வரை கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சோதனையான நாள். கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கன்னிராசியை
இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான உறவு மலர்வதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் சந்தோஷமாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடநீலம். வணங்க வேண்டியதுவும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக செயல்படுவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் ஜொலிப்பார்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஸ்லைட்டாக கொஞ்சம் வருத்தம் கிளேசம் இருந்தாலும் அதி அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். மனதில் திடீரென சில விஷயங்கள் வந்து போகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது ஓம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சொத்து சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அயல் நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த தொகை இன்றைய தினம் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான செய்திகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.
அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் சந்தோஷம், தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் புது புது எண்ணங்கள் உருவாகும். எண்ணிய எண்ணங்களை அற்புதமாக செயலாற்றி காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான உறவு மிளிரும். உத்தியோகம் சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அருமையாக நடைபெறுவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் சவாலே சமாளி. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பது உச்சிதம். இன்னைக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியானாலும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய செலவு இருக்கும். செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். ஐயன்ன சையன்ன போகம் அப்படிங்கிற 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் சூரியனுடன் இணைந்து அதேபோல் குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவதால் சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களது இடமாற்றம் உறுதியாகும். தொழில் வியாபாரம் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.